கம கம்மனு ஒரு சூப்பரான வாத்து பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வணக்கம், இது உங்கள் கண்ணன், செம்மன் வாசம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, அப்படியே ஒரு வில்லேஜ் சைடில் வந்து ஒரு நல்ல முறையில் ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம வாத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து அதை ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி சூப்பரான வாத்து பிரியாணி. வந்து வாத்து ஃபேமஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இங்கே வந்திருக்கோம். டேரெக்டாக அந்த பண்ணைக்கே வந்து அங்கே வளர்க்குறாங்க வாத்து. அங்கேருந்து அப்படியே டேரெக்டாக ஒரு 2 வாத்து பிடிச்சி நம்ம இன்றைக்கி வாத்து பிரியாணி எப்படி பண்ணணும் பார்க்கலாம் வாங்க. எத்தனை வாத்துனா வச்சுருக்கீங்க? 300 வாத்தா? பிரியாணி பிடிக்குமா உனக்கு? இன்றைக்கி நம்ம வாத்து பிரியாணி செஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நீ எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லணும், ஓகேவா? ஓகே. இப்போ இந்த பிரியாணிக்கு பாஸ்மதி ரைஸு தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கலாம். ரெண்டு வாட்டி நல்லா அலசிட்டு நம்ம அப்படியே ஊற வச்சுக்கலாம். அந்த பிரியாணிக்கு பச்சை மிளகா எடுத்து போட்டாச்சு. புதினாவை நல்லா கட் பண்ணி போகிறதோட இப்படி நல்லா பிச்சு போட்டால் அதை வாசனை நல்லா கும்முன்னு ஏறும் பிரியாணிக்கு. இந்த வாத்து நம்ம கட் பண்ணி பீஸாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதை நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். வாத்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு. வெங்காயம் தக்காளி அங்கே நமக்கு அக்கா கட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த குண்டில் ஒரு சூப்பரான வாத்து பிரியாணி பண்ணலாம். இந்த குண்டில் நம்ம இன்றைக்கி இந்த வாத்து பிரியாணி பண்ணுறது பெரிய சேலஞ்சு. இன்றைக்கி ஒரு சூப்பரான வாத்து பிரியாணி இந்த குண்டில் நம்ம பண்ணலாம். இப்போ ஃபயர் நல்லா ஆயிடுச்சு. இப்போ இதில் வச்சிடலாம். இந்த விறகு வந்து சவுக்கு, அதனால் நல்லா ஸ்பீடாக வேலை செய்யுது. இப்போ இந்த குண்டில் நம்ம காஞ்சிருச்சு. ஆயில் போடலாம். இப்போ நம்ம போட்ட அந்த ஆயில் நல்லா சூடாயிருச்சு. பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாம் இருக்குது. இதில் நம்ம போடலாம். அதில் பச்சை மிளகாய் போட்டுடலாம். நல்லா ஸ்லைஸ் வெங்காயம் இந்த பிரியாணிக்கு இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம இந்த வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினது ப்ரௌன் ஆயிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடியாக இருக்குது. அதை நம்ம போட்டுடலாம். சரி, இந்த இஞ்சி பூண்டு இந்த வெங்காயத்தோட சேர்ந்து நல்லா ஒரு வாசனை கம்மன்னு வருது. நம்ம போட்ட அந்த இஞ்சி பூண்டு விழுது வந்து நல்லா ஒரு பச்சை வாடை போய் கம்மன்னு ஒரு வாசனை வருது. இப்போ நம்ம கட் பண்ணி தக்காளியை சேர்த்துக்கலாம். மசாலா போட்டலாமா பிரியாணிக்கு? வாசனை எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? போடலாமா? ஓகே. தனி மிளகாத்தூள் இதில் போட்டுடலாம். பிரியாணி மசாலா போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம்.
தயிர் ஆட் பண்ணிக்கலாம். புதினா இலை இருக்குது, இந்த புதினா இலையை போட்டுடலாம். புகை ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் இந்த கண்ணாடி நம்ம போட்டு பிரியாணி பண்ணலாம். இப்போ நம்ம போட்ட அந்த வெங்காயம், தக்காளி, பட்டை, லவங்கம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், மசாலா இதெல்லாம் சேர்ந்து நல்லா தக்கன்னு கொதிச்சிட்ருக்கு இந்த சவுக்கு குச்சி அடுப்பில். இப்போது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வாத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறது இதில் போட்டுடலாம். வாத்து பிரியாணி அப்படின்றனால இதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா அந்த வாத்து மசாலாவோட நல்லா சூப்பராக கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த பிரியாணிக்கு நம்ம தேவையான தண்ணி அதில் போட்டுடலாம். மூடி போட்டு நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு கொதி வந்த பிறகு நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை இதில் ஆட் பண்ணிடலாம். சூப்பராக விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள், பச்சை பச்சேர்னு இருக்குது. இன்னும் கொஞ்சம் கிளம்புச்சுன்னா சூப்பராக இருக்கும் போல இருக்குது. அருமையான ஒரு தென்னை மரம், வாழைத்தோப்பு எல்லாம் இருக்குது. இது கீழே வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன பண்ணுற? மீன் பிடிக்க போகிறீங்களா? இதில் மீன் இருக்கா? மீன் இருக்கா? எங்கே இருக்கு? அப்படியா? சரி. என்னவா சார்? சரி, நல்லா ஸ்மெல்லு சூப்பராக இருக்கா? ஒரு புது அட்மாஸ்பியர் உங்களுக்கு. கொஞ்சம் புகை தான் ஓவர் அடிக்குதுல்ல? இப்போ அந்த தண்ணி நல்லா கொதிச்சு ஊற வச்ச ரைஸை நம்ம போட்டுடலாம். அதில் ஒரு மூடி போட்டு நம்ம அந்த ரைஸை வேக விடலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள், நார்த்தங்காய் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். 10 நார்த்தங்காய் வந்து பறிச்சுட்டு எடுத்துகிட்டு போகணும். ஊறுகாய் போட்டு நம்ம ட்ரை பண்ணலாம், அது வீட்டில் சூப்பராக இருக்கும். இல்லைக்கா ஒரு ஆஹா, அந்த வாத்து பாஸ்மதி ரைஸ் மசாலா எல்லாம் சேர்ந்து ஒரு கம்மன்னு ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது. தினேஷ் பாருங்கள் எப்படி ஸ்மெல்லு, டேஸ்ட் பாருங்கள் லைட்டாக. ஓகேங்களா? வாத்து பிரியாணி இருக்குது. ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம தம் போட்டுடலாம். அதை லெவலுக்கு வந்துடுச்சு இந்த ரைஸு. இப்போ இந்த பிரியாணி நல்லா தம் போடுற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. லெமனை மேலே புழிஞ்சு விட்டுக்கலாம். நெய் இப்போ லாஸ்ட்டில் ஃபைனலாக அதில் நம்ம புதினா போட்டு தம் போட்டுடலாம். இப்போ இந்த தம் போடுறதுக்கு வெயிட் இந்த பெரிய கல் எடுத்து வச்சிடலாம் மேலே. ஜல்லி கட்டி கொடுங்க. இப்போ இந்த பிரியாணி தம் போட்டாச்சு. ஒரு 15-20 நிமிஷம் பக்காவாக இந்த பிரியாணி தம் ஆகட்டும். அற்புதமான வாழை இலை இருக்குது, நம்ம போய் அறுத்து இங்கே இருக்கிறவங்க நம்ம இப்போ சர்வ் பண்ணலாம். எங்கே இருக்குது வாழை இலை? இங்கே நல்லா பெரிய தோப்பா? உனக்கு அறுக்க தெரியுமா வாழை இலை? சரி போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் வாழை இலை. ஓகே. இந்த கல்லாம் எடுத்தாச்சு, நம்ம தம்மை உடைச்சிடலாம். கம்மன்னு ஒரு சூப்பரான வாத்து பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இலையில நம்ம தண்ணி தெளித்து வச்சுருக்கோம். இப்போ இதை அவங்களுக்கு போட்டு சர்வ் பண்ணலாம்.
இன்றைக்கி ஒரு நல்ல முறையில் நம்ம வாத்து பிரியாணி செஞ்சு நாங்கள் இலெல்லாம் போட்டு அவங்களுக்கு சர்வ் பண்ணியாச்சு. எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. எல்லாம் எப்படிங்க இருக்குது பிரியாணி? நல்லா இருக்கீங்களா? எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மனசு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நம்ம செம்மன் வாசம் ஃபுட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிங்க. இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தங்களும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.